விழுப்புரத்துலேருந்து முருகன்றவங்க எழுதியிருக்காங்க. எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீராத நிலையில் உள்ளது. வரவுக்கு அதிகமாக செலவு ஏற்படுகின்றது. தற்பொழுது வங்கியில் லோன் வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் வசித்து வருகின்றோம். மாத தவணை முறையில் வீட்டிற்கான கடனை அடைத்து வருகின்றோம். இதனை தவிர்த்து பல கடன் தொல்லைகள் உள்ளது. ஒவ்வொரு கடனாக சிறிது சிறிதாக முடித்து வந்தாலும் கடன் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமும் தாமதமாகி வெகு நாட்களாக தடைப்பட்டு கொண்டு வராமல் இழுபறியில் உள்ளது. நாங்கள் வீட்டிலேயே துணி சம்பந்தப்பட்ட சிறு தொழில் 15 வருடங்களாக செய்து வருகின்றோம். இப்பொழுது இந்த தொழில் போதிய வருமானம் கிடைப்பதில்லை. இதே தொழிலினை தொடர்ந்து செய்யலாமா அல்லது வேறு ஏதேனும் தொழிலில் மாற்றம் செய்யலாமா என்று கூறுங்கள் ஐயா. எனது குடும்ப பிரச்சனைகள் தீரவும் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் எப்போது வரும் எனவும் மற்றும் எங்களது கடன் பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி பரிகாரம் கூற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. இவங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்குன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி இவங்களுக்கு என்ன பரிகாரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடுறேன். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுக்கிரவார விரதம்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு காலை வேளையில் துளசி செடியை பூஜை பண்ணிவிட்டோம், குத்தவிளக்கில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு அந்த 11 சுக்கிரவாரம் பூஜை பண்ணலாம். இந்த புஸ்தகம் வந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் மகாலட்சுமியோட நாமாவளி தமிழ்லேயும் இருக்கும், இல்லை பிரகிருத்தியர்மா விகர்த்தியர்மா வித்யாயனமானு வரும், இல்லை உங்களுக்கு வந்து அலைமகளை போற்றி மகாலட்சுமியை போற்றின்னு தான் அப்படி படித்தாலும் சரி. 108 காயின் எடுத்து ஒரு தட்டில் வந்து ஒரு நாமாவளி சொல்லி சேர்த்துட்டோ கல்கண்டு பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். இந்த காயின் வந்து இப்போ 108 காயின் எடுத்துட்டிங்கன்னா 108 காயினை தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடன் அடைக்கும்போது இந்த ஒரு காயின் எடுத்து அந்த காயினை சேர்த்து கொடுத்துருங்க. கடன் அடைக்கும் போதெல்லாம் அந்த ஒரு காயினை சேர்த்து கொடுத்துட்டே வாங்க. யாருக்காவது கொடுக்கணும் போது அந்த ஒரு காயினை சேர்த்து கொடுங்க. கட்டாயம் கடன் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மகாலட்சுமி அருளால் அடைஞ்சிடும். அதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இது தவிர உங்களுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு முறை உங்களுக்கு சென்னையில் பெசன் நகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் பெசன் நகரில் அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை வருஷத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு முறை அந்த அஷ்டலக்ஷ்மி கோயில் போய் 8 லக்ஷ்மியும் 8 தாமரைப்பூ எடுத்து போய் திருவடியில் வைக்க சொல்லிட்டு தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் சுவாமி அருளில் மகாலட்சுமி அருளில் உங்கள் பிரச்சனைகளோட வேகம் வந்து கட்டாயம் குறையும். இந்த பரிகாரன்றது ரொம்ப எளிய பரிகாரம் தான், அதிக பொருள் செலவில்லாத பரிகாரம். இதை நீங்கள் செய்ய போகிறோம். வேறு எதுவும் பெரிய பரிகாரங்கள் அவசியம் இல்லை. கடன் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி பயப்படாதீங்க. வெக்கப்போர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்ன நெருப்பு பெரிய வெக்கப்போரை கூட இருக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கின்ற ஒரு கிரக நிலவரம் மேஷராசிக்கு 6லும் 12லும் ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும் கன்னி குரு, மீனச்சந்திரன் கன்னி குருவை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலே இருப்பதால் தீமை செய்யாமல் இருக்கும். 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யும் என்று சொல்லலாம். தொழில் ரீதியாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். பொருளாதார நிலை நன்றாக உயரும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நாள். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானமான கும்பத்தில் போய் அமைந்திருப்பது ஒரு யோகம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் மிகச் சிறப்பாக கல்வியிலே ஆர்வம் செலுத்துவார்கள். சிறு வியாபாரம் செய்பவர்கள், சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் அதிக அளவிலான வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு
குரு பார்வை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிக அற்புதமான கிரக அமைப்பு. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் எந்த செயலை செய்ய துவங்கினாலும் அது வெற்றி பெறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிகள் அனைத்தும் வேகமாக நடைபெறும், வெற்றிகரமாக நடைபெறும். முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை ஏற்படும். நீங்கள் செய்யும் வேலைகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள், உங்கள் திறமைகளை ஒப்புக்கொள்வார்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வேலை பார்ப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆதரவளிக்கக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் இருப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்பதால் இன்றைய நாள் ரிஷபத்திற்கு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது, 7ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ வருவது போல ஒரு மாய தோற்றம் ஏற்படும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும். பிரச்சனைகள் தோன்றுவது போல் ஒரு பிரமை இல்லை, ஒரு உண்மையிலே வரும். ஆனால் கடைசியில் பார்த்தா அது பிரச்சனையே இருக்காது, ஒன்றுமே இல்லை, பிசுபிசுத்து போகும். உங்களுக்கு எதிராக யாரேனும் சவால் விட்டால் அவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பதவி உயர்வுக்கு உங்களுடைய பெயர் லிஸ்ட்டில் போகும். அதை டிக் பண்ண போகிறாங்களாங்கிறது சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வந்த பிறகு தான் தெரியும். 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கப் போகின்றன என்றால் இப்பொழுதே அதற்கான வேலைகளெல்லாம் இப்பொழுது ஆரம்பமாகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, தொழிலில் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்திலே குரு பார்வையிலே அமைந்திருக்கிறது. 9ஆம் இடம் என்னும் பாக்யஸ்தானம் குருவின் வீடு மீனம். அந்த குருவின் வீட்டில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் வலுவான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள் இன்றைய தினம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன், குருவிற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன். தனித்த சந்திரன், குரு பார்வை பெறும் சந்திரன். ஆகவே ராசி அதிபதி மிகவும் வலுவாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். மனதிலே இருந்த கவலைகளெல்லாம் குறைந்துவிடும் அல்லது மறைந்துவிடும். கவலைப்படாமல் இருப்பீர்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை உங்களை பாதிக்காத அளவிற்கு இருக்கும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். 8ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யாது. 12 குடைவன் தானே 8ஆம் இடத்தில் போய் மறைவு பெற்று இருக்கிறான் என்று சிலர் யோசிக்கலாம். எனினும் அஷ்டமத்து சந்திரன் என்பது பொதுவாக நன்மை செய்யாது. மனதிலே தேவையில்லாத கவலைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், கேது ஒன்றாக இணைந்திருப்பது சற்று நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அல்ல. எனவே இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இறைவன்பால் பக்தி வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி திருநாமத்தை, இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய நாள்.